வந்தாச்சு. சரியான மழை, ஒரு மணி நேரமாக வந்து மழை வந்துட்டுருக்கு. நான் கொட்டிவாக்கத்தில் இருந்தேன், இப்போ வந்து கொரட்டூரில் இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு 3 days வந்து நைட்டு ஓட்டுறேன்னு சொன்னேன். அப்புறம் வீடியோ போடல. 3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து வீடியோ போட்டேன். முடிஞ்சு பார்த்தாலே தெரியும். ஸோ என்ன விஷயம்னா, என்னோடய அம்மா வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து ஆகிருக்காங்க. என்னென்னா கால் முட்டி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் தங்கி மாற்றி இது பண்ணுறதுனால என்னால் வந்து வண்டி ஓட்ட முடியல. ஸோ 2 நாள் கழிச்சு நான் இப்போ தான் வண்டி எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஓட்டிட்டு மேபி மண்டேலேருந்து நான் வந்து நைட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். நைட் ஓட்டுற மாதிரி தான். ஓகே, இன்றைக்கி வீக்கெண்ட்ஸ்னால கொஞ்சம் ஓட்டணும், ஒரு 7 hours 8 hours ஆச்சு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ நைட் நான் ஹாஸ்பிட்டல் போகும்போதும் காட்டுறேன். ஏதாவது சும்மா ரீசன் சொல்கிற மாதிரி வேணாம், நான் உங்களுக்கு ஜஸ்ட் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேனோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு தெரியும். நான் முடிக்கும் போது காட்டுறேன் என்ன நான் சொன்னது பொய்யா உண்மையான்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி புது விஷயம் என்னென்னா, நம்ம அருள் பிரதர் வந்து கார் எடுத்திருக்காரு. எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு. நான் பார்த்தேன். அவர் கால் பண்ணும்போது நான் பிஸியாக இருந்தேன். நான் பண்ணும்போது அவர் பிஸியாக இருந்தால் அப்படி எடுக்கலை. ஸோ எடுக்கலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ரீசனால் தான் என்னால் வந்து எடுக்க முடியல. ஸோ வாழ்த்துக்கள் என்னை நம்பி, உங்களை நம்பி வண்டி எடுத்ததுக்கு. ஸோ நான் என்னை நம்பின்னு இல்லை, ஒரு கன்சர்ன் எடுத்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். சொன்னீங்க, வண்டியும் எடுத்துட்டீங்க, நல்லபடியாக ஓட்டுங்க. என்ன டவுட்னா நான் கால் பிக் பண்ணல கூட மெசேஜ் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் 2-3 பேர் மெசேஜ். ஸோ நான் இந்த வேலையில் இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. ஸோ அந்த விஷயம் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி, இப்போ கூட ஷோ வருது வாயில் இருக்குது. ஸோ இந்த விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ ட்ரிப்ஸ் வந்துட்டுருக்கு, எடுக்கலாம். ஓட்டுறக்கம் எவ்வளோ ஓட்ட முடியுதோ ஓட்டிட்டு ஒரு 8 மணிக்கு அப்படி 12:40 இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 8 o'clock நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து முடிச்சிடலாம். ஒரு 1000 ரூபா முடிச்சுட்டு என்ன ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மணி கரெக்டாக 5 மணி வந்து ஆகுது. ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அந்த துணி வந்து எடுத்துருங்கன்ட்டு. இது வந்து பர்ஃப்யூம் பிரதர், அதனால் வச்சுருக்கேன். துணி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ சரியான மழை, ஒரு மணி நேரமாக வந்து மழை வந்துட்டுருக்கு. நான் கொட்டிவாக்கத்தில் இருந்தேன், இப்போ வந்து கொரட்டூரில் இருக்கேன். ஸோ மழை பார்க்கும் போதே தெரியும் இந்த அளவில் வந்து மழை பெய்யுதுன்ட்டு. என்னன்னா இது வரைக்கும் 1000 ரூபா வந்து முடிச்சிருக்கோம். 12:30 மணிக்கு வண்டி எடுத்தோம். 1000 ரூபா முடிச்சிருக்கேன். நான் சொன்ன சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு இதான் இருக்குது, இப்போ தான் வண்டி ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்ம பசங்கிட்ட சொல்லிட்டு தான் விஷயம் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு ட்ரிப் வந்து விழுந்திருக்கு. நம்ம கொரட்டூரில் இருந்து அப்ஜகரை ஆம்பா ஸ்கை வாக் வந்து விழுந்திருக்கு. ஸ்கை வாக் ஃபஸ்ட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக வந்து பேர் வந்து மாற்றிட்டாங்க. சரியான மழையாக இருக்குது எப்பா. ஸோ அங்கே தான் வந்து ட்ராப்பு கொரட்டூர்லேருந்து. ஸோ போயிட்டுருக்கேன். போயிட்டு கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு என்ன முடித்தோம் நான் சொன்னல ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு. ஸோ அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ அப்போ தான் ஒரு நம்பிக்கை வரும், பொய் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ ஸ்டே டியூன். நான் வரேன் திருப்பி. இந்த ட்ரிப்பை போயிட்டு முடிச்சுட்டு கஸ்டமர் நல்லபடியாக இறக்கி முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட என்னென்ன பண்ணோம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ ட்ரிப்பை வந்து நான் முடிக்க போகிறேன். மணி கரெக்டாக 6:32 வந்து ஆகுது. மழை லைட்டாக தூரிட்டு இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ அக்கா பார்த்துக்குறாங்க. ஸோ நான் வந்து வீட்டில் பார்த்துக்குறாங்க, மாற்றி பார்த்துக்குறோம். ஸோ இப்போ நான் வந்து போகணும், நைட் ஸ்டே பண்ணணும். ஸோ நாளைக்கு எப்படியோ நைட் எடுப்பேனா சாயந்தரம் எடுப்பேனா என்னன்னு தெரியல. மேபி நைட்டு வந்து நான் ட்ரைவ் பண்ணணும். காலையிலே தெரில, ஓட்டாதான் தெரியும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன். நம்ம கண்ணுக்கு பார்த்துடலாம் எவ்வளோ ஓட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா ரேப்பிடோ ஊபர் ரெண்டுமே ஓட்டியிருக்கேன். ஸோ ரேப்பிடோவில் வந்து 1018. ஸோ ஊபரில் அப்படியே போகணுன்னா ஊபரையும் காட்டிடுறேன். ஊபர் ஸோ ஊபரில் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 735 ஊபரில். ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 1750 ரூபா வந்து ஓட்டியிருக்கோம். டிப்பு இன்னைக்கு பெருசாக எதுவும் வரல. டிப்பு என்ன இந்த இல்லைன்னா வந்திருக்கு. ஒரு ட்ரிப்பு மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா வந்திருக்கும். ஸோ 750 ரூபானா கூட 800 ரூபா, 1800 ரூபா வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட்னா ஆஸ் யூஷுவல் 500 ரூபா வந்து போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம்
டிராஃபிக்காக இருந்துச்சு. பட் ஓகே அப்படின்றதுனால ஒரு 500 வந்து நம்மளுக்கு கேமரா ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ 500 வந்து டீசல் வந்து போயிடுச்சு. 1300 அதை டிப்பு சேர்த்து நான் கொஞ்சம் ஓட்டிருக்கலாம். பட் போகணும்ல. ஸோ டைம் ஆகிடுச்சு. நான் அப்படியே போனாலும் டிராஃபிக்கில் ஒரு சின்ன ட்ரிப் எடுத்தால் கூட 1 மணி நேரம் வந்து தாராளமாக வந்து ஆகிடுது. ஸோ அதை நம்ம பார்க்கணும். அதனால் இன்னைக்கான ட்ரிப்பை முடிச்சிட்டோம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு காட்டுறேன்னு சொன்னேன்ல உங்ககிட்ட. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. கொஞ்சம் போயிட்டு நைட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தெரியும் நம்ம தூங்க முடியாது. ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒருத்தர் பார்த்துக்குறோம், என்னோடய அம்மாவை நான் பார்த்துக்கிறேன்னா ட்ரிப்ஸ் எல்லாமே நான் வந்து பார்க்கணும். ஸோ என்னால் தூங்க முடியாது. ஏன்னா இது இப்படி சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன்னா அப்படிலாம் இல்லை. ஏன் ஓட்டல வண்டி, ஏன் ஓட்டல, நான் 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டதுலே ரீசன் சொல்கிறேன். ரீசன்ன்றது இது ரீசன் இல்லை, இதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டி கிண்டி எல்லாமே முக்கியம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யார் முக்கியமோ அவங்களுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நான் உங்களுக்கு 3 நாள் ஓட்டல, அதனால் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். என்னென்ன நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நான் இப்போ இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், நான் கொஞ்சம் ஓட்டிட்டேன். ஒரு 6 hours 5 hours அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து நம்ம புஷ் பண்ணி ஓட்ட முடியாது. ஏன்னா நான் நல்லா 12 மணி நேரம் புஷ் பண்ணி ஓட்டினேன்னா நைட் நல்லா தூங்கிடுவேன். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்காது. நான் ஓட்டினாலும் டயர்டில் கொஞ்சம் ஓட்டினா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அதனால தான் ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட்டில் வந்து நான் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் கிட்டே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது திருப்பி வந்து பேசுகிறேன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டோம். ட்ரிப்பை பற்றி முடிச்சாச்சு. ஸோ அம்மா போய் பார்த்துட்டு நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, ஐரண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு கீழ்பாக்கில் இங்கே தான் வந்து சேர்த்துக்கொண்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. అడగచ్చా ఇయా